இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு நேற்றே சொன்னேன். என்னதுன்னா கூகுள் யூனிடெட் ஸ்லைட்ஸ். நான் வந்து கூகுள் ஃபார்ம்ஸை பற்றி சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. இதில் இன்னைக்கு நம்ம வந்து என்னன்னா கூகுள் ஸ்லைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் கூகுள் ப்ரெசன்டேஷன். இது சொல்ல நிறைய இருக்கு, நிறைய வித்தியாசமான எல்லாமே இருக்கு. அதனால நான் பாதியில் முடிக்கிறேன். பாருங்க, இதில் வந்து கீழே கீழே போகும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு இது பண்ணிக்கலாம். இதில் தான் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ண முடியும். இதில் போய் ஏதாவது இது எடுத்து, இல்லைன்னா நீங்கள் வந்து பவர் பாயிண்டில் ஏதாவது டாப் பண்ணுவீங்கள, அதை இம்போர்ட் டீம் கொடுத்து இந்த பவர் பாயிண்டில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த பிக்சர் எடுத்து இங்கே போட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பேக்ரவுண்ட். நம்ம வந்து பேக்ரவுண்டுக்கு எதாவது போடலாம். கலர் என்ன போடலாம்னா கலரும் போட்டுக்கலாம். ஒயிட் கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டோன்னா வந்துடும். இந்த மாதிரி நம்ம சர்டிஃபிகேட் ஆட் பண்ணுறதுக்கு இது இருக்கும். ஃபைல்ஸு உங்களுக்கு இவ்வளோ இது இருக்கும். இதில் நிறையா இருக்குது. டூல்ஸு, ஹெல்ப்பு எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து பவர் பாயிண்ட்லலாம் இதை பார்த்துருப்பீங்களா, வியூவு, இன்செர்ட்லாம். இது வியூ, இன்செர்ட், ஸ்லைடு எல்லாமே பவர் பாயிண்டில் இருக்கிறது தான். பவர் பாயிண்டில் இருக்க மாதிரியே தான் இதில் இருக்கும். நான் வந்து இன்னைக்கு கீழே இருக்க ஆப்ஷன்ஸ், இது வந்து சைடில் ஒரு பிக்சர் இல்லை, இன்னொன்று ஒரு பிக்சர் வச்சுக்கிறதுக்கு. சரிங்களா? இதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ஒன்றே வைக்க முடியும். ஒன்றே ஒரு இதை எக்ஸ்ட்ரா வைக்க முடியும். அப்புறம் என்னன்னா நம்ம வந்து கீழே இருக்கதான் இன்னைக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? சேஞ்ச் நம்ம வந்து ஏதாவது வச்சுக்கலாம். இல்லைங்க, நான் வந்து சால்வ் வச்சுக்கிறேன். சால்வ் வச்சு அப்ளை டு ஆல் ஸ்லைடு ப்ளே அப்படி கொடுத்தீங்கன்னா இப்படி இப்படி வரும். இது வந்து ஒரு அனிமேஷனுக்காக தயார் பண்ணது. ஸ்டாப். ஓகே, திம்முனா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இதான் திங்ஸ். முன்னாடியே சொல்லிட்டேன். இது வந்து லே அவுட்னா இந்த மாதிரி இதுன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து பேக்ரவுண்ட். இப்போதான் சொல்லிட்டேன். இது வந்து ஆட் கமெண்ட். ஏதாவது கமெண்ட் ஆட் பண்ணலன்னா ஏதாவது கமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஹாய் கமெண்ட், ஹாய் அப்படின்னா. இப்போ வந்து இதை வந்து ஸ்லைட் ஷோ பண்ணுறேன். ஸ்லைட் ஷோ பண்ண போகிறேன். change transformation. ப்ரெசன்டேட் கொடுத்து நான் வந்து ப்ரெசன்டேட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ப்ரெசன்ட் ஆயிரும். ஆனால் வந்து ஸ்லைடு வந்து இப்படி தான் ஃபஸ்ட்டு இப்படி வரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணனால இப்படி வராது. வந்து கீ உள்ளே வச்சுருங்க. இதை வந்து தூக்கி உள்ளே வைக்க முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஏதாவது கொஸ்டின் வித் ஆன்சருக்கு இருந்தோ இல்லை உள்ளே வச்சிட்டேன். இது வந்து கொஸ்டின் வித் ஆன்சருக்கு வச்சிங்கன்னா இது வந்து எந்த கரெக்ட் கொஸ்டின்னு லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டும். நம்மளே செஞ்சு இது பண்ணோன்னா வராது. அப்புறம் இது வந்து பிரிண்ட்டு, இது வந்து அன்டூ, ரீடூலாம் உங்களுக்கு தெரியும். நியூ ஸ்லைடு, இது வந்து நியூ ஸ்லைடு கிரியேட் பண்ணுறது. இது வந்து டெக்ஸ்ட்டு. அந்த மாதிரி டெக்ஸ்ட்டு வேணும்னா டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். டெஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். நான் சின்ன இது கொஞ்சோன்னு பெருசாக வைக்கிறேன். இதை பாருங்க. அப்புறம் என்னன்னா இதில் நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது. என்னன்னா லிங்க் அட்டாச் பண்ண கமெண்ட்டில் சொல்லிட்டேன். அப்புறம் டெஸ்ட்டு எப்படி கலரை மாற்றுறது அப்படின்னு நீங்கள் இது பண்ண முடியாது. அதனால இங்கே எழுதி முடிச்சுட்டு அப்புறம் இது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இது மாறிடும். டெக்ஸ்ட் கலர் ஆரஞ்சு. இப்போ நான் எழுதும் போது பாருங்க, ஆரஞ்சு கலர் இதுலேயும் ரெட் கலர் டைப்லேயும் வருது. அதான் இது. சரிங்களா? அப்புறம் எடிட்டு இதெல்லாம் நாளைக்கு சொல்கிறேன். இது வந்து நம்ம வந்து எதாவது ட்ரா பண்ணுறதுக்கு இதை வச்சுதே சர்டிஃபிகேட் உருவாக்கலாம். இங்கனுக்குள்ள ஒரு ரவுண்டை போட்டு அப்படி சிக் அப்படின்னு பண்ணி நான் ஒரு நாள் பண்ணேன். அதை கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறேன்.
இன்சர்ட் இமேஜ். இது வந்து நம்ம போட்டோ கேமரா எது வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கிறதுக்கு. சரிங்களா? இது வந்து சைடில் மாற்றுறதுக்கு லெஃப்டில் மாற்றுறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நாளைக்கு வந்து நான் இந்த மேலே இருக்க ஃபைல் எடிட் எல்லாமே சொல்லித்தரேன். நாளை கழிச்சு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளை கழிச்சு நம்ம கிளாஸ் ரூமை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா?